வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கான வேக்கன்சியை அறிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க 44,228 போஸ்டிங்கு அறிவிச்சிருக்காங்க. என்ன மாதிரி போஸ்டிங்கு, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணால் நமக்கு வேக்கன்சி கிடைக்கும், நமக்கு ஜாப் கிடைக்கும்ன்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் போஸ்ட்டு 44,228 போஸ்டிங் இந்தியா முழுக்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அது பிபிஎம் அண்ட் ஏபிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் ஜிடிஎஸ் கிராமின் டெஸ்க் சேவான்ட்டு மொத்தம் 3 வகையான காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. இதற்கான ஊதியம் பார்த்தீங்கன்னா 12,000 முதல் 29,380 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த போஸ்டிங்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் நமக்கு இந்த வேக்கன்சி கிடைக்குன்றத வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் மட்டும் போதும். இந்த போஸ்டிங்குக்கு எப்படி இன்டர்வியூ செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி செலெக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் பேசிஸில் தான் இதுக்கான செலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் 10th எடுத்திருக்க மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங் அலாட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுற அப்ளிகண்ட்டில் யாரோட 10th மார்க் அதிகமாக இருக்கோ அவங்கள இந்த போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? போஸ்டிங்க்கான அப்ளை லிங்க்கை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார நம்ம கொடுத்துருக்க லிங்க் உள்ளார போனீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண வேண்டிய அஃபிஷியல் பேஜ் இந்த இன்டர்ஃபேஸில் தான் உங்களுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்டுன்னு போட்டு கேண்டிடேட்ஸ் கார்னர், அப்புறம் நம்மளோட ஸ்டேட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை கிளிக் பண்ணிக்கிறோம். தமிழ்நாட்டை கிளிக் பண்ண உடனே இதில் இருக்க அனைத்து டிஸ்ட்ரிக்ஸுக்கான பேரும் இதில் வந்துடும். ஓகே, இதில் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி வியூ போஸ்ட் கொடுத்திங்கன்னா நம்மளோட மாவட்டத்தில் எத்தனை காலி பணியிடங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா? இப்போ டிஸ்ட்ரிக்டில் டிவிஷன் போட்டிருக்காங்க, டிவிஷனில் ஆஃபீஸ் நேம் போட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் என்னென்ன போஸ்டிங்னு, மொத்தம் 3 போஸ்டிங்கு. அடுத்தது ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் அண்ட் பின்கோட். ஓகேங்களா? டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நான் கடலூர் மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ஆஃபீஸ் நேம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் உங்களுக்கு சார்ந்த பக்கத்தில் இருக்க ஆஃபீஸ் தான் போடணும், ஒரு ஆஃபீஸ் தான் போடணும் அப்படி இல்லை. இது செலெக்ஷன் லிஸ்ட் தான். செலெக்ஷன் லிஸ்ட்னால் எப்படி, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 இருக்கும். 20லேயே ஆர்டர் வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறோமோ அதை ஃபஸ்ட்டில் கொடுக்கணும். அடுத்தது இது மாதிரி லைன் வைஸாக நம்ம ஒவ்வொரு ஊரையும் செலக்ட் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். அடுத்தது நம்ம இந்த இதில் போஸ்டிங்கில் செலக்ட் ஆகணும்னா எப்படி நம்ம போஸ்டிங்கை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் போட்டிருக்காங்க பாருங்கள், ஜிடிஎஸ் ஏபிஎம். ஏபிஎம்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஓகேங்களா? அதுக்கான போஸ்டிங் தான் இது. அடுத்தது அப்படியே அடுத்த ஊரை பாருங்கள். அடுத்த ஊரில் பார்த்தீங்கன்னா பிபிஎம், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஓகேங்களா? இது அசிஸ்டன்ட், இது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன போஸ்டிங்கு காலியாக இருக்குன்றத இங்கே எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இடபிள்யூஎஸ் யூஆர்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓபிஎஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளோட கேஸ்ட் ரோல். ஓகேங்களா? இப்போ அன்ரிசர்வ்னு இருக்குன்னா அது எல்லா கேட்டகிரிக்கும் பொருந்துமானது. ஓபிசி பிரிவினர், எஸ்சி எஸ்டி பிரிவினர், இடபிள்யூஎஸ் பிரிவினர், எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் எல்லாருக்குமே பொதுவானது தான் அன்ரிசர்வ் கேட்டகிரி. ஓகேங்களா? இந்த அன்ரிசர்வ் கேட்டகிரியில் எல்லா கேஸ்ட் இதுவும் சார்ந்தவங்களும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே ஓபிசின்னு இருக்குன்னா ஓபிசி பிரிவினர்களுக்கான மட்டும்தான் அங்கே அப்ளை பண்ணணும். ஏன்னா அந்த போஸ்டிங் ஓபிசி பிரிவினருக்கு அலாட் பண்ணது. ஸோ அதில் வேறு
பிரிவினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஆலப்பாக்கம்ல எஸ்சின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து எஸ்சி பிரிவினருக்கு மட்டும் போடுங்க. மற்ற பிரிவினர்கள் வந்து யாரும் போடாதீங்க. ஏன்னா உங்களை யாரும் அந்த இதில் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து எஸ்சி பிரிவினருக்கு மட்டும்தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி அன்ரிசர்வ்னு இருந்தால் மட்டும் யார் வேணாலும் பண்ணலாம். அடுத்தது உங்கள் பிரிவினருக்கு எது போட்டிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே சார். அடுத்தது வந்து இடபிள்யூஎஸ்னால் என்ன? இடபிள்யூஎஸ்னால் ரொம்ப எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கிறவங்க. ஓகேங்களா? எக்கனாமிக்கலி வீக்கர்டு பர்சன்ஸ் தான் அது. இப்போ வந்து இந்த இடபிள்யூஎஸில் வந்து யார் வேணாலும் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ ஓபிசியோ எஸ்சியோ இதில் வந்து எந்த கேஸ்ட் வந்து எக்கனாமிக்கலி ரொம்ப கீழே இருக்கோ அதில் யார் மார்க் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி யாருமே இதில் பண்ணாதீங்க. இந்த ஹேண்டிகேப் பீப்புள்ஸ் ஓகேங்களா? அதை விட கீழே இருக்க கேஸ்ட் பிரிவினர்களை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதில் வந்து அப்ளை பண்ணாலும் அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரி ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டடிட் இன் கிளாஸ் எல்லாருமே நம்ம வந்து இங்கே தமிழ் தான் முடிச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் தான் நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கும். இது பின்கோட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இதில் வந்து 12,000 போட்டிருக்காங்க, இங்கே 12,000 போட்டிருக்காங்க, இங்கே 10,000 போட்டிருக்காங்களே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி. ஓகேங்களா? இது வந்து சேலரியை குறிக்கிறது. இந்த ஏபிபிஎம் பிபிஎம்க்குலாம் வந்து 12,000 ஸ்டார்டிங் சேலரி வரும். டெஸ்க் டேவா ஜிடிஎஸ்க்கு மட்டும் 10,000 ரூபாய் வரும். ஓகேங்களா? அந்த சேலரியை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்ப்போம். லாஸ்ட் இயர் செலெக்ஷன் லிஸ்ட்டை பாருங்கள். என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அரக்கோணம் டிவிஷன் வந்து நான் எடுத்திருக்கேன். அரக்கோணம் டிவிஷனில் ஃபஸ்ட்டு ஏபிபிஎம் அன்ரிசர்வ் கேட்டகிரி இங்கே வந்து ஒருத்தரோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு அவரோட டோட்டல் மார்க் 97.4. ஓகேங்களா? அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து அன்ரிசர்வ் பாருங்கள். அடுத்தது ஓபிசி எஸ்சி அடுத்தது பிடபிள்யூ. இதில் வந்து நமக்கு வந்து எப்படி சார் இது பண்ணுறது அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலே நீங்களே பாருங்கள். ஓபிசி கேட்டகிரிக்கு 97, அன்ரிசர்வ் கேட்டகிரி 97, ஓபிசி பிரிவினருக்கும் 97, எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் 95 இருக்குது. ஓகேங்களா? சரிங்க சார். இதில் வந்து நம்மளுக்கு எப்படி எதில் போட்டோன்னா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட பிரிவு போட்டிருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்க்கு கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த இடபிள்யூஎஸ்க்கு கொடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பிரிவுக்கு, அடுத்தது அன்ரிசர்வ், அடுத்ததாக தான் அந்த கேட்டகிரிக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த அடிப்படையில் கொடுத்தா தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேலைக்கு உங்களுக்கு அலாட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? சரிங்க சார். இதோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வாங்க இந்த கட் ஆஃப் வந்து நம்ம இதில் பார்ப்போம். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே தான் சார் இருக்கும். இப்போ வந்து அன்ரிசர்வ் கேட்டகிரி 84லேருந்து 94ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது டோட்டலாக ராங். ஓகேங்களா? இது மாதிரி கட் ஆஃப் மார்க்குன்னு யாராவது சொன்னாங்கனாலே நீங்கள் அதை நம்ப வேண்டாம். ஓகேங்களா? ஏன் இப்படி வந்து சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோஸ்ட்டாக கட் ஆஃப் மார்க்குன்றதே கிடையாது சார். மோஸ்ட்டாக எல்லாருமே இப்போ வந்து 98, 97ன்ட்டு மார்க் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதனால் இது கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க அப்படின்ற ப்ரிடிக்ஷனே கிடையாது. ஓகேங்களா? யார் ஹையஸ்ட் மார்க் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் வந்து அலாட் ஆகும். ஓகேங்களா? மோஸ்ட்டாக வந்து 97, 98% வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் அலாட் ஆகும். இதுவே ஒரு வேளை ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்து 97, 98 வருது. அவங்க வந்து எனக்கு ஜாப் வேணாம் அப்படின்ட்டு இன்டர்வியூக்கு வரமாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்து இன்டர்வியூக்கு வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் செகண்ட் லிஸ்ட் விடுவாங்க. அடுத்த மார்க்கில் இருக்கவங்கள விடுவாங்க. அது வந்து என்ன 97னா அடுத்து 96%ல் இருக்கவங்க வருவாங்க. ஓகேங்களா? அதில் நீங்கள் வந்தால் உண்டு. ஒருவேளை அவங்களும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலை அப்படியே வந்தாலும் ஒரு சில பேர் வந்து மார்க் வந்து தப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் 4, 5 ஷெட்யூல்டு விடுவாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 8 லிஸ்ட் வரைக்கும் மெரிட் லிஸ்ட் வரைக்கும் போயிருக்கு. ஒரு வேளை உங்கள் அந்த கேட்டகிரியில் உங்கள் இடத்துல சரௌண்டிங் பிளேஸில் இருக்கவங்க தப்பாக போட்டிருந்தாலோ இல்லை வராத பட்சத்தில் இருந்தாலோ மேலே படிக்க போகிறோன்ட்டு இருந்தாங்களோ
அந்த லிஸ்ட்டில் அவங்க பேர் வந்து அவங்க வராமல் இருந்தால் அடுத்தடுத்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்களா? இது மாதிரி விடுபடும்பொழுது ஒவ்வொரு லிஸ்ட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இதுவே நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ஒன்ஸ் கிளான்ஸ் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 97.8, 96, 95 தான் இருக்காங்க. அந்த 95 யாருன்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ். அதாவது நான் சொன்னேன்ல, வீக்கர் செக்ஷன், வீக்கர் கேஸ்ட்டை வந்து இது பண்ணுறது. ஓகேங்களா? இதில் பாருங்கள் எல்லாமே எல்லா கேட்டகிரியும் பார்த்தீங்கன்னா 97, 98 தான். இதில் வந்து கம்மின்றதை பார்த்தீங்கன்னாலே இந்த இடபிள்யூஎஸ் பிரிவினை சேர்ந்தவங்க மட்டும்தான். அதாவது இருக்கிறதுல ரொம்ப தாழ்த்தப்பட்ட பிரிவினர்களில் யார் அதிக மதிப்பெண் எடுத்துருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அந்த போஸ்டிங் அலாட் பண்ண போஸ்டிங் இடத்துல பண்ணுவாங்க. அது வந்து 91.6. ஓகேங்களா? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 90.8% தான் அந்த கேஷ்லேயே வந்திருக்கு. மற்றபடி ஓபிசிலையோ அன்ரிசர்வ்லையோ பார்த்தீங்கன்னா 97, 98 தான் மோஸ்ட்டாக இங்கே வந்து மேஜர் ரோல் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் மேலும் தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கான அப்ளை லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இல்லை வேறு விதமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான பதிலை நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.